பெஞ்ச்மார்க் நம்பர்ஸ், தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே எக்ஸாக்டாக அதை தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 20,000 30,000 ரூபாய்க்குள்ள வருது. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன்ஸ் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா எஸ் நோன்னு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்சர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ 2 வாரத்துக்கு மேலே இந்த ஃபோன்ஸ் என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு வீடியோவில் யார் இந்த ஃபோன்ஸை வாங்கலாம், யாருக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். போன வருஷம் நத்திங் அவங்களோட ஃபோன் 2A ப்ளஸ் லான்ச் பண்ணையில் ஒரு விஷயம் எனக்கு இடிச்சுது. அந்த வீடியோலேருந்து ஒரு சின்ன கிளிப். பர்சனலாக எனக்கு அவங்க 2A லான்ச் பண்ணி சில மாதம் கழிச்சு அதிகமான விலைக்கு 2A ப்ளஸ் லான்ச் பண்ணுறது சரியாக பண்ணல. இதை நான் நத்திங் டீம் கிட்டேயும் சொன்னேன் என் காலில். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஃபோன்ஸும் ஒன்றா தான் லான்ச் பண்ணுறதா இருந்தாங்களாம். பட் சின்ன பிராண்ட் அப்படிங்கிறதுனால சில பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு டிலே இருந்துச்சு. அதனால தான் இந்த ஃபோன் இப்போ லேட்டாக லான்ச் ஆகுது. இது ஒரு டிலேட் லான்ச், இது எங்களோட ஒரிஜினல் இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த தடவை அவங்க சொன்ன மாதிரியே 2 மாடல்ஸையும் ஒரே நேரத்தில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்சிபிளான டெசிஷன். ஏன்னா ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே ஃபோன் தான். 3A ப்ரோவில் கேமரா சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவ்வளோதான். பட் இப்போ நம்ம அதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ டிசைன், எஸ்தெட்டிக்ஸ் நத்திங் ஃபோன்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஃபோன் 3A 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு அவங்க அனுப்பிச்சது ஒயிட் வேரியண்ட். பட் என்ன கேட்டிங்கன்னா ப்ளூ தான் பார்க்க பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே அந்த பேஸ் ஃபோனில் மட்டும்தான் பிரைட்டான கலர் ஆப்ஷன். ப்ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக மண்டேனாக இருக்குது அப்படிங்கிறது அப்படியே ஆப்பிள் கிட்டேருந்து Ctrl+C Ctrl+V பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ மாடலில் இன்னும் கொஞ்சம் பிரைட்டர் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ டிசைன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ சில பேருக்கு எஸ்பெஷலி அந்த ப்ரோவோட கேமரா டிசைன் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபிபனாச்சி ஸ்பைரல், கோல்டன் ரேஷியோ அந்த டிசைனை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அந்த கேமரா அரேக்குள்ளார சின்ன ஃபோன் டிசைன் க்யூட்டாக இருந்தது. இன்னமும் இதை சுற்றி கிளிஃப் LEDs கொடுக்குறாங்க. கீழே இருக்கிற பேட்டர்ன்ஸ் தான் லைட்டாக மாறி இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு ஃபெமிலியர் லுக், பார்த்தாலே நத்திங் ஃபோன்னு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே அவங்க என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் இப்போ கிளாஸ், பேண்டா கிளாஸ், பேக் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்குமே அதான் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ரெண்டுமே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பில்ட் கொஞ்சம் பாக்ஸியாக இருக்குது. ஃபோன் கையில் பிடிக்கையில் கொஞ்சம் வைடாக இருக்குது. பட் வெயிட் மேனேஜபிள் தான். நான் மெயினாக யூஸ் பண்ணது ப்ரோ மாடல் தான். ஸோ அதில் அந்த கேமரா அரே அந்த விரல் கரெக்டாக ரெஸ்ட் ஆகிற அந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டிசைனில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கே எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இது நத்திங். ஸோ அவங்களோட பாக்ஸில் அவங்க எதுவுமே கொடுக்கறதில்ல, நத்திங் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜர், சிலிக்கான் கேஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த பாயிண்டில் நத்திங் என்ன பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஒரு சிம் டூல், Type-C to Type-C கேபிள், அவ்வளோதான். அந்த கேபிள் கூட இப்போது அந்த டிரான்ஸ்பரண்ட் பிரைடட் மாடல் கிடையாது, ரெகுலர் கேபிள் தான். சிம் டூல் இன்னமும் கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. எனிவேஸ், நான் சொன்ன மாதிரியே பேக்கில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக்கு பதிலாக. IP ரேட்டிங்கும் இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 5.4லேருந்து 6.4. மற்ற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தா டிஸ்பிளே இப்போ 3000 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணுது, HDR இருக்குது. ஆட்டோ மோடில் கூட 1100க்கு பதிலாக 1300 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணுது. சைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6.77 inches ப்ளஸ் வேரியபிள் ரிஃப்ரெஷ் சப்போர்ட்டும் இருக்குது 30லேருந்து 120 Hz வரைக்கும். இதெல்லாம் வெறும் தியரி. இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த டிஸ்பிளேயை யூஸ் பண்ணையில் ஓரளவுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். ஐ மீன் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த ஃபோன் ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்குன்னுலாம் நான் சொல்லலை. ஏன்னா ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கொடுக்குற காசுக்கு அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. இங்கே அவங்க என்ன நல்லா பண்ணியிருக்காங்க, சாஃப்ட்வேர். நத்திங் OS 3.1 நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. இதில் ப்ரீ இன்ஸ்டால் ப்ளோட் எதுவும் இல்லை. ஸோ இருக்கிற சிப்பில் எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. டே டு டே யூஸ்க்கு ஃபோன் 3A ரொம்ப ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோன் OnePlus 13 ஒரு ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப். பட் அந்த ஃபோன்லேருந்து இதுக்கு மாறையில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பெருசாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்காக பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளாக்ஷிப்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே கன்ஃபார்மாக அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு மிட்ரேஞ்ச் சிப், Snapdragon 7S Gen 3. அந்த பேசிக்காக 7 Gen 3லேருந்து இது கட் டவுன் வெர்ஷன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஸோ மிட்ரேஞ்ச் சிப் தான். ஆனால் அந்த மிட்ரேஞ்ச்லேயே பாட்டமில் இருக்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சிப். இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நம்மளுக்கு 8S Gen 3, 7+ Gen 3லாம் அவைலபிளாக இருக்கையில் இதை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபோனுலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கேமிங்காக ஃபோன் வாங்கணும்னா கண்டிப்பாக இது கரெக்டான சாய்ஸ் இல்லை. ஐ மீன் இதில் கேம்ஸும் ரன் பண்ணலாம், ஹீட்டிங் த்ராட்லிங் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை. பட் கேமிங்க்குன்னு பார்த்தா இதோட பெட்டரான வேல்யூ ஃபோன்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இந்த ரேட்டுக்கு UFS 2.2 LPDDR4X
கண்டிப்பாக நல்ல வேல்யூ இல்லை. பட் இங்கே நத்திங் வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணலாம். அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கிறது. அதை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் நத்திங் OS 3.1 ரன் ஆகிட்டு இருக்கு. Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செக்மெண்ட்டுக்கு அது ஓகே. இப்போ சாஃப்ட்வேர் இந்த ஃபோனில் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நத்திங் அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இப்போ டே டு டே நீங்கள் யூஸ் பண்ணையில் நீங்கள் பார்க்குற அந்த அனிமேஷன்ஸ், அந்த ஆப்ஸ் மாற்றி ஸ்விட்ச் பண்ணையில் இருக்கிற ஸ்மூத்னஸ், அந்த இன்டர்ஃபேஸில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க மோனோக்ரோம் ஐகான்ஸோட கம்பேட்டபிலிட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெகுலர் யூசேஜில் ஃப்ரேம் ட்ராப் ஸ்டட்டர்ஸ்லாம் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஸ்பெக்ஸ் வீக்காக இருக்கிறதுனால ஒரு ஹெவி ஆப் நீங்கள் லோட் பண்ணையில், யூஸ்வலாக ஒரு கேம் அந்த மாதிரி ஏதாவது லோட் பண்ணையில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபோன் லைட்டாக ஒரு செகண்ட் ஸ்டார்டர் ஆகும், இல்லை ஏதாவது லான்ச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணும். நான் என்னோடய ஃபோன்ஸில் பெருசாக கேம்ஸ் விளாட மாட்டேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதை நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. எனக்கு இங்கே பிடிச்சிருந்த விஷயம், நான் பாசிட்டிவாக பார்த்தது இன்டர்ஃபேஸில் ஆட்ஸ் எதுவும் கிடையாது. ப்ளோட்வேர் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸும் எதுவுமே அவங்க இன்க்ளூட் பண்ணல. இங்கே நத்திங் இன்க்ளூட் பண்ணாத இன்னொரு விஷயம் AI ஃபீச்சர்ஸ். 2025 ஸ்டார்ட்டில் கிட்டத்தட்ட எந்த பிராண்ட் என்ன டிவைஸ் லான்ச் பண்ணாலும் இந்த AI ஃபீச்சர் இருக்குது, அது இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நத்திங் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. இங்கே இமேஜ் ஜென்ரேஷன், ஆப்ஜெக்ட் ரிமூவல், அந்த மாதிரி AI ரெகுலராக நம்ம பார்க்குற ஃபங்க்ஷனாலிட்டி பெருசாக இங்கே கிடையாது. ஆனால் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா பட்டன். இதை எசென்ஷியல் கீன்னு சொல்கிறாங்க. இதை டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எசென்ஷியல் ஸ்பேஸ் லோட் பண்ணும். பேசிக்காக டெக்ஸ்டோடியோ இல்லை வாய்ஸ் நோட்ஸோடையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே சேவ் பண்ணி வைக்கலாம். இதில் எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சது, சில விஷயங்கள் பிடிக்கல. இப்போ இந்த பட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபீல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு முதல் 2 நாளைக்கு ஆக்சிடென்ட்லாம் அதை ப்ரெஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் பார்க்காமையே எடுத்து கையில் ஃபீல் பண்ணையில் கூட அந்த ஷேப், அந்த சைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக தேவைப்பட்ட பட்டனை ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது. இங்கே சிங்கிள் ப்ரெஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு நோட் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த வாய்ஸ் நோட் அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொன்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அது போக நான் சொன்ன மாதிரி டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எசென்ஷியல் ஸ்பேஸ்க்கு போவீங்க. இங்கே எனக்கு நெகட்டிவாக பட்டது, எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இந்த வாய்ஸ் நோட்ஸை வச்சு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஷேர் பண்ணுறதுக்கு கூட அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. இதை நான் நத்திங் கோஃபவுண்டர் அகிஸ் கிட்ட சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஃபீச்சர் இப்போ பீட்டாவில் தான் இருக்குது, உங்கள் ஃபீட்பேக் நாங்கள் எடுத்துக்கிறோம், ஃப்யூச்சரில் என்ன இம்ப்ரூவ் பண்ணுவோன்ட்டு. எல்லா பிராண்ட்ஸும் இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுற வரைக்கும் ஐ மீன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இப்போதைக்கு ஏதோ புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே டே டு டே யூஸில் எசென்ஷியல் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணணுன்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே நத்திங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க ஒரு விஷயம் பேட்ரி. 2 ஃபோன்ஸ்லையுமே 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலையுமே இப்போ 50 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ 20 நிமிஷத்துக்குள்ளே 50%, 1 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல் சார்ஜும் பண்ண முடியும். பேட்டரி லைஃப்னு வரையில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ரோவில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிப் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லைங்கிறதுனால என்னோட கைண்ட் ஆஃப் மாட்ரேட் யூசேஜில் நாள் முடியலை யூஸ்வலாக 40% மேலே பேட்டரி பாக்கி இருந்துச்சு. இப்போ அடுத்த கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸ்லையும் ஒரே அல்ட்ரா வைட் சென்சர் தான். 8 மெகாபிக்சல் சோனி சென்சர். இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எஸ், 8 மெகாபிக்சல்ஸ். போன ஜென்ரேஷன் ஃபோனில் 50 மெகாபிக்சல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் இது ஒரு டவுன் கிரேட் தான். பட் ஆனாலும் ஒரு டீசெண்டான அல்ட்ரா வைட் பல ஃபோன்ஸில் நம்ம பார்த்தது தான். அதிகமான விஷயத்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ பிரைமரின்னு வரையில் இப்போ 2 ஃபோன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலையுமே 50 மெகாபிக்சல் சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோவில் சென்சர் சைஸ் கொஞ்சம் அதிகம். இது ஆன் பேப்பர் தியரி. ஆக்சுவல் யூசேஜில் நான் பெருசாக வித்தியாசம் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. இமேஜஸ் யூஸ்வலாக டீட்டெயில்டாக இருந்துச்சு, லைட்டிங் நல்லா இருக்கிற வரைக்கும். கலர்ஸ் ஆக்யூரேட்டாக இருந்துச்சு. வியர்டான சேச்சுரேஷன் பூஸ்ட்லாம் எதுவும் இல்லை. எனக்கு டைனாமிக் ரேஞ்சும் பிடிச்சிருந்துச்சு. லோ லைட்டில் நீங்கள் 2 ஃபோனில் எதை யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு மிட் ரேஞ்ச் கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் ரிசல்ட்ஸ் இன்னமும் யூஸபுளாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இப்போ டெலஃபோட்டோன்னு வரையில் தான் ப்ரோவோட அந்த 3x பெரிஸ்கோப் லென்ஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. ஷார்ட்ஸ் நல்லாவே இருந்தது. ரெகுலர் வெர்ஷனில் உள்ள 2x இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவில் 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. 4K வீடியோ அதில் ஷூட் பண்ண முடியும். ரெகுலர் 3Aல உள்ள 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அதை பண்ண முடியாது. ஸோ ஓவரால் என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, ஃபோன் 3A, ஃபோன் 3A ப்ரோ ரெண்டுமே நல்ல ஃபோன்ஸ் தான். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே நல்ல வேல்யூன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் நிறையவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யாருக்கு இந்த ஃபோன் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
யூஸ் பண்ணையில் எனக்கு ஃபோன் ஸ்லோ டவுன் ஆகக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கணும், ஓரளவுக்கு நல்ல கேமராஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஃபோன் 3A Pro ரெண்டுமே நல்ல ஃபிட்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 3A கொஞ்சம் பெட்டர் வேல்யூ மாதிரி தெரியுது. ஏன்னா ப்ரோன்னு அவங்க போட்டுட்டு மெயினாக அவங்க கொடுத்துருக்கிறது அந்த 3x பெரிஸ்கோப் மட்டும்தான். அதுக்காக இந்த அளவு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறது எனக்கு நல்ல வேல்யூ மாதிரி தெரியல. ஐ மீன் ரெண்டு ஃபோன்ஸுமே நல்ல வேல்யூன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். எனிவே கைஸ், இதுதான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோன்ஸை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.